நகராட்சி அலுவலக வாயிலில் குப்பை எடுப்பது தொடர்பாக ஒப்பந்த பணியாளர்கள் திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சியில் 24 வார்டுகள் அமைந்துள்ளது. இந்த 24 வார்டுகளிலும் உள்ள குடியிருப்புகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள், உணவகம் மற்றும் திருமண மண்டபங்களில் தேங்கும் குப்பைகளை நாள்தோறும் நகராட்சியில் உள்ள நிரந்தர தூய்மை பணியாளர்கள் மற்றும் தற்காலிக தூய்மை பணியாளர்கள் மூலம் மக்கும் குப்பை, மக்காத குப்பை என தரம் பிரித்து வாங்கப்பட்டு அவை அகற்றப்படுகிறது. இதனிடையே நகராட்சியில் உள்ள சுமார் 80க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். சீர்காழி நகரில் உள்ள திருமண மண்டபங்கள் மற்றும் உணவகங்களில் நாள்தோறும் தேங்கும் எச்சில் இலைகளை தூய்மைப்படுத்த கட்டணம் கொடுப்பதாக கூறப்படுகிறது. குறைந்த ஊதியத்தில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் அந்த தொகையை பிரித்துக் கொள்வதாக கூறப்படும் நிலையில் கடந்த 2 தினங்களாக சில குறிப்பிட்ட நகர்மன்ற உறுப்பினர்கள் உணவகங்கள் மற்றும் திருமண மண்டபங்களில் இலைகளை எடுக்க வேறு நபர்களை வைத்து தூய்மைப்படுத்தி வருகின்றனர். திருமண மண்டபத்தில் இலை எடுக்க சென்ற தூய்மை பணியாளரை உனக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது என வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படும் நிலையில் சீர்காழி நகராட்சி அலுவலகம் முன்பு 50க்கும் மேற்பட்ட தற்காலிக தூய்மை பணியாளர்கள் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் நகரில் தூய்மை பணிகளை மேற்கொள்ளப்படாமல் நகரில் ஆங்காங்கே குப்பைகள் தேங்கியுள்ளது. தூய்மை பணியாளர்களின் தர்ணா போராட்டத்தை அறிந்த 5க்கும் மேற்பட்ட நகர்மன்ற உறுப்பினர்கள் தூய்மை பணியாளர்களின் தர்ணா போராட்டம் குறித்து ஆணையரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதனையடுத்து ஆணையர் மஞ்சுளா மற்றும் நகர்மன்ற துணைத் தலைவர் சுப்புராயன் தற்காலிக தூய்மை பணியாளர்களிடையே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு புகார் கொடுங்கள், அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். தூய்மை பணியாளர்களின் தர்ணா போராட்டத்தில் நகராட்சி அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சம்பளத்துக்கும் நாங்க ஸ்ட்ரைக் பண்ணி தான் வாங்குறோம். எங்களுக்குன்னு கிடைக்கிறது அந்த 10, 20 ஏதோ ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு போவோம், ஏதோ ஒரு பிஸ்கட் வாங்கி போவோம். அதுலயும் பங்கு கேட்டா நாங்க என்ன